வணக்கம். மக்களின் இலவச திட்டங்களுக்கு ஏஎப்டி மில்லில் நெய்த கண்கவர் பாலியஸ்டர் சேலைகளை பார்வையிட்டு 10 கோடி ரூபாய்க்கு சேலைகள் வாங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவின்படி ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் பாலியஸ்டர் சேலைகள் ஏஎப்டி மில்லில் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டு அங்கு நெய்த கண்கவர் மாதிரி பாலியஸ்டர் சேலைகள் வணிக வரித்துறை கருத்தரங்க கூடத்தில் முதல்வர் பார்வைக்காக காண்பிக்கப்பட்டது. அந்த சேலைகளை பார்வையிட்ட முதல்வர் கூறுகையில், இந்த சேலைகள் அழகாகவும் தரமானதாகவும் உள்ளது. இதில் 67% பாலியஸ்டர், 33% காட்டன் கலந்து ஒரு ரகமும், 100% பாலியஸ்டர் இன்னொரு ரகமும் நெய்யப்பட்டிருந்தது. மேலும் 3 ரகங்களை உற்பத்தி செய்து தருவதாக கூறியுள்ளனர். இதன் மூலம் அவர்கள் ஏஎப்டி மில்லில் தரமான சேலைகள் உற்பத்தி செய்ய முடியும் என்று நிரூபித்துள்ளனர். எனவே ஏஎப்டி மில்லில் 10 கோடி ரூபாய்க்கு பாலியஸ்டர் சேலைகள் வாங்கப்படும். இதனால் நமது பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை தர முடியும். மேலும் சுதேசி, பாரதி, ஏஎப்டி பஞ்சாலைகளை பாதுகாக்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். மேலும் பாலியஸ்டர் சேலைகளில் டிசைன் செய்வதற்கு பிரிண்டிங் மிஷின் தேவையாக உள்ளது. இதை வாங்குவதற்கு 12 கோடி ரூபாய் ஏஎப்டிக்கு வழங்கப்படும் என்றார். அப்பொழுது ஏஎப்டி இணை மேலாண் இயக்குநர் சுந்தரேசன், இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி, பொது மேலாளர் பாலச்சந்திரன், அலுவலக மேலாளர் குமரன், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அன்பழகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை விமான நிலையத்தை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புதுவை விமான நிலையத்தை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விமான நிலையத்தை பார்வையிட்ட அவர் அதிகாரிகளிடம் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நடைபெறும் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். அதிகாரிகள் அமைச்சரிடம் விமான நிலைய செயல்பாடுகள் குறித்து விளக்கி கூறினர். பின்னர் புதியதாக கட்டப்படவுள்ள விமான நிலையத்தின் மாதிரி முகப்பு தோற்றத்தை காட்டி விளக்கம் அளித்தனர். பின்னர் அவர் நிலையத்தில் அதிகாரிகளுடன் நடந்து சென்று அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். அப்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை விண்ணப்பங்களை வழங்காத நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை வழங்கிடுமாறு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று விண்ணப்பங்களை வழங்கி பரிசுகளை பெற்றுச் சென்றனர். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த சுமார் 500 மாணவ மாணவிகளுக்கு உழவர்கரை ரீனா மஹாலில் பாராட்டு விழா நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன என்று கூறிய திரு ஜான்குமார், தற்பொழுது விடுபட்டவர்கள் தங்களது விண்ணப்பங்களை என்னுடைய இல்லத்தில் அலுவலக நேரத்தில் வழங்கிடவும். இது தொடர்பாக விவரங்களை அறிய 9894274058 என்ற செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் என்று கூறினார். புதுவை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை கூடம் அருகே பயனற்று இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து பழுதடைந்த நிலையில் உள்ள இரும்பு குழாய் விழும் நிலையில் உள்ளதால் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு அதனை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை கூடம் அருகே ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. தற்பொழுது அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயனற்று உள்ள நிலையில் அந்த தொட்டியில் இருந்து தண்ணீர் வரும் இரும்பு குழாய் பழுதடைந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டு இடையில் இருக்கும் சிறிய இரும்பு கம்பி மீது நின்று கொண்டிருக்கிறது. இந்த இரும்பு குழாய் எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே விழும் சூழல் இருப்பதால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அந்த இரும்பு குழாயினை போர்க்கால அடிப்படையில் அகற்றிட வேண்டும் என்பதே மக்கள் கோரிக்கை. புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகில் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தில் அனைத்து பேருந்துகளை இயக்க கோரியும் போக்குவரத்து கழகத்தில் நடைபெறும் கையாடல், ஊழல் போன்ற அனைத்து முறைகேடுகளுக்கு காரணமான கம்பெனி செயலாளரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் சாலை போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பல கட்ட தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதில் ஒரு கட்டமாக சுதேசி மில் அருகில் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ரங்கராஜ் மற்றும் ஏழுமலை தலைமை தாங்கிட தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் ஆனந்தராசன் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பாலமோகனன், பாப்புசாமி, பாஜக மாநில தலைவர் தாமோதரன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நிதி செயலர் வீரமணி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். நிறைவாக சக்தி சிவம் நன்றி கூறினார். இதில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மூலகுளத்தில் இருந்து முத்திரையர் பாளையம் செல்லும் பாதை சீரமைக்கப்பட்டுள்ளது. புதுவை மூலகுளத்தில் இருந்து முத்திரையர் பாளையம் செல்லும் பாதை மிகவும் மோசமாக குண்டும் குழியுமாக இருந்தது. இதனால் விபத்துக்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் பயந்து பயந்து அந்த வழியே சென்றனர்.
பொதுமக்கள் நடப்பதற்கே சிரமப்பட்டனர். எனவே அந்த சாலையை பொதுமக்களின் நலனுக்காக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எமது டிவியில் பொதுமக்களின் சார்பாக கோரிக்கை விடுத்து செய்தி ஒளிபரப்பினோம். எங்கள் அனைவரது கோரிக்கையையும் ஏற்று அரசு அந்த சாலையை தற்பொழுது சீரமைத்துள்ளது. இதனால் மேட்டுப்பாளையம், முத்திரையர்பாளையம் செல்ல முக்கிய வழியாக திகழும் அந்த சாலை வழியே தற்பொழுது எவ்வித பயமுமின்றி வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். பொதுமக்களும் சிரமமின்றி நடமாடுகின்றனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட பாப்ஸ்கோ ஊழியர்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பு திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பிற்கு அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுவையில் பாசிக், பாப்ஸ்கோ, பொதுப்பணித்துறை போன்ற பல துறைகளில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பாப்ஸ்கோ ஊழியர்கள் சாரம் கலெக்டர் அலுவலகம் முன்பு திரண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிக அளவில் ஊழியர்கள் திரண்டதால் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் கலெக்டரை சந்தித்து மனு அளிக்க நேரம் கேட்டனர். கலெக்டர் அவர்களை சந்திக்க நேரம் அளித்த பின் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுவை திருவாண்டார் கோவில் தனியார் தொழிற்சாலையில் விஷவாயு தாக்கி இறந்த 3 பேரின் உடல்களை வாங்க மறுத்து அவர்களது உறவினர்கள் மருத்துவமனை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை திருவாண்டார் கோவில் தனியார் தொழிற்சாலையில் விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்தனர் மற்றும் பலர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் இறந்தவர்கள் 3 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. 3 பேரின் இறப்பிற்கு தனியார் தொழிற்சாலை பொறுப்பேற்க வேண்டும். விபத்திற்கு காரணமான மற்றும் இதுபோன்ற விபத்து மேலும் நிகழாமல் இருக்க தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இறந்தவர்களின் உறவினர்கள் இறந்தவர்களது உடல்களை வாங்க மறுத்து மருத்துவமனை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூரில் முக்கிய வீதிகள் மற்றும் மேம்பாலங்களில் மின்விளக்குகள் எரியாமல் இருளில் மூழ்கியுள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூரில் முக்கிய வீதிகள், மாட வீதிகள், ஆரியபாளையம் மேம்பாலம், உருவையாறு மேம்பாலம் போன்ற பல பகுதிகளில் மின் விளக்குகள் எரியாமல் வில்லியனூரே இருளில் மூழ்கியுள்ளது. மேலும் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே ஹைமாஸ் மின் விளக்கு கம்பம் அமைக்கப்பட்டு விளக்கு எரியாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் வியாபாரிகள், மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் சிரமப்படுகின்றனர். இருட்டில் வழிப்பறி, கொள்ளை, திருட்டு, கொலை போன்ற சம்பவங்கள் நடக்கவும் வாய்ப்புள்ளது என மக்கள் அச்சப்படுகின்றனர். எனவே மின் விளக்குகளை செயல்படுத்த சம்பந்தப்பட்ட மின்துறையும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மங்கலம் கிராமத்தில் வேளாண் துறை சார்பில் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம், மண் பரிசோதனை, மண் மாதிரி சேகரிக்கும் முறை பற்றிய செயல் விளக்கம் நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் மங்கலம் கிராமத்தில் வேளாண் துறை சார்பில் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மற்றும் பண்ணை தகவல் ஆலோசனை மையம் சார்பில் மண் பரிசோதனை, மண் மாதிரி சேகரிக்கும் முறை பற்றிய செயல் விளக்கம் மற்றும் பயிற்சி அளிக்கப்பட்டது. முகாமில் வேளாண் துறை இயக்குநர் சத்யசீலன் மண் பரிசோதனை அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கூடுதல் வேளாண் இயக்குநர் ரவி பிரகாசம் மண் பரிசோதனையில் ஆத்மாவின் பங்கு பற்றியும், துணை வேளாண் இயக்குநர், வேளாண் அலுவலர்கள் வேளாண் தொழில்நுட்பம் பற்றியும் உரையாற்றினர். நிறைவாக துணை வேளாண் இயக்குநர் சிவராமன் நன்றி கூறினார். முகாமில் நில உபயோக திட்டம் மற்றும் தர கட்டுப்பாடு அலுவலக ஊழியர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர், அரியூர், திருக்காஞ்சி உழவர் உதவியக அலுவலர்கள், வேளாண் அலுவலர்கள், கிராம விரிவாக்க பணியாளர்கள், செயல் விளக்க பணியாளர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.